பணக்கார பையன் பாகம் 3. தன் வாயில் வந்தபடி வார்த்தைகளை அள்ளி வீசினான் சந்தோஷ். தாரா அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அவன் கையை பிடித்து கெஞ்சினான். சந்தோஷ், அப்படியெல்லாம் பேசாத, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று காலில் விழுந்து கெஞ்சினாள் தாரா. போடி, உங்கள் லோ கிளாஸ் புத்தியை காட்டுற என்று அவளை பிடித்து தள்ளிவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் தன் காரில் ஏறி சென்றான் சந்தோஷ். தாரா பைத்தியக்காரி போல அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து ஏதோ ஒரு முடிவோடு வீட்டுக்கு சென்றாள். இதை பற்றி தன் அண்ணன் தனுஷ்கிட்ட எதுவும் கூறவில்லை தாரா. அது சந்தோஷுக்கு சாதகமாக போனது. ஒரு வாரம் கழித்து தன் அண்ணன்கிட்ட எல்லாவற்றையும் கூறி அழுதாள். ஆனால் சந்தோஷ்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்டாள் தாரா. அதன் பிறகு தாரா, நான் வெளிநாடு செல்கிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள். அவளை யாரும் தடுக்கவும் இல்லை. ஆகாஷ் சந்தோஷுக்கு கால் பண்ணி வீட்டில் விசேஷம் என்று வரச் சொன்னான். சரி, வாரேன் என்று கால் கட் செய்தான். காலையில் ஆகாஷ் வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்தான் சந்தோஷ். ஆகாஷ் கால் பண்ணி, சந்தோஷ் வர்ற வழியில் ஏர்போர்ட் போயிட்டு ஒரு கெஸ்ட் வருவாங்க, அவங்களை கூட்டிக்கிட்டு வந்துரு சந்தோஷ் என்று கால் கட் பண்ணி விட்டான். யாரு என்ன என்று சொல்லாமல் வச்சிட்டான் என்று புலம்பிக் கொண்டே காரை எடுத்தான் சந்தோஷ். ஏர்போர்ட் வந்ததும் ஆகாஷுக்கு கால் பண்ணி, யாரு, பெயர் என்ன என்று கேட்டான். நீ போய் வெயிட் பண்ணு, அவங்களே உன்னை தேடி வருவாங்க என்று கூறிவிட்டு கால் கட் செய்து விட்டான் ஆகாஷ். ஒரு பெண் வந்து நின்றாள். முகத்தை எல்லாம் மாஸ்க் போட்டு மூடிக்கொண்டு மாடர்ன் ட்ரெஸ் அணிந்து ஃப்ரீ ஹேர் விட்டு வந்து நின்றாள். அவள் காரில் ஏறியதும் இருவரும் புறப்பட்டனர். காரில் அமர்ந்தரும் அந்த பொண்ணுக்கு கால் வந்தது. அவளுடைய வாய்ஸ் கேட்ட சந்தோஷுக்கு இந்த குரலை எங்கே கேட்டாற்போல் இருந்தது. ஆனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை அவனால். அவள் வீட்டில் வந்து இறங்கியதும் அவள் தோழி வாணி, ஜான்சி 2 பேரும் ஓடி வந்தார்கள். சந்தோஷ் அவர்களிடம் இது யாரு யாரு என்று கேட்டான். உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்டார்கள். அவள் தாரா என்றார்கள். அவளை பார்த்ததும் சந்தோஷ் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். அவ்வளவு அழகாக இருந்தாள். சந்தோஷ் மீண்டும் அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். அவளிடம் பேச வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவளை சுற்றி ஒரு கூட்டமாக இருந்தது. எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது ஒரு பைக் வந்து நின்றது. அவளை மோதுவது போல். அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் வினோத் தான், தாராவின் வெளிநாட்டு ஃப்ரெண்ட். வினோத் வந்ததும் ஹாய் டியர் என்று கூறினான். அதை கேட்டதும் சந்தோஷுக்கு எரிச்சலாக வந்தது. எல்லாரும் சாப்பிட போகும்போது தாராவை அழைத்தான் சந்தோஷ். உன்கிட்ட பேச என்ன இருக்கு, உன் கூட பேச எனக்கு விருப்பமில்லை என்று கூறினாள் தாரா. எனக்காகத்தானே இப்படி மாறி இருக்க என்றான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஏன் உனக்காக மாற வேண்டும், நீ யார் முதல்ல எனக்கு என்றாள். அப்படியெல்லாம் சொல்லாத, நாம் லவ் பண்ணணும் இல்லை. யாரை யார் லவ் பண்ணுன சொல்லு, நீ பேசிய பேச்செல்லாம் மறந்து போச்சா உனக்கு? உன்னை மாதிரி கேவலமான ஒருத்தனை லவ் பண்ணி நான் என் வாழ்க்கையை அழிச்சுக்க பார்த்தேன் என்று கூறி முடிப்பதற்குள் மயங்கி விழுந்தாள் தாரா. அனைவரும் ஓடி வந்து தண்ணீர் கொடுத்து எழுப்பினார்கள். சந்தோஷையை அடிக்க பாய்ந்தான். நீ தான் அவளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயே, அப்புறம் எதுக்குடா அவள்கிட்ட பேசுகிற என்று பாய்ந்தவனை ஆகாஷ் தடுத்தான். டேய், உன் ஃப்ரெண்டை ஒழுங்கு மரியாதையாக இருக்கச் சொல்லு, அப்பளதான் சொல்லுவேன் என்று கூறி சென்றான். எல்லாரும் விசேஷம் முடிந்து வீட்டுக்கு கிளம்பினார்கள். சந்தோஷ் தனுஷ்கிட்ட, நான் தாரா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டும் என்று கூறினான். நீ பேச வேண்டாம் என்று கூறினான். 5 நிமிடம் பேசிக்கொள்கிறேன் என்று கூறினான். வேணாம், அவகிட்ட பேசி அவளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதே என்று கூறினான். இல்லை, 5 நிமிடம் மட்டும் பேசிக்கொள்கிறேன் என்று கூறினான். நாங்களும் பக்கத்தில் இருப்போம் என்று கூறினான். சரி என்று ஒப்புக்கொண்டான். சந்தோஷ் தாரா கிட்ட பேச போனான். ஆனால் வினோத் அதை தவிர்த்தான். எங்க 2 பேருக்கும் இடையில் நீ ஏன் வருகிறாய், உன்னை கொன்றுவேன் என்று மிரட்டினான் சந்தோஷ். சந்தோஷ், ஏன் அவனை மிரட்டுகிறாய், என்ன பேசணும் பேசு. நான் தப்பு பண்ணிட்டேன் தாரா, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் என்று கூறினான். நீ எனக்கு வேண்டாம், என்னை பொறுத்தவரை நீ செத்து போய்விட்டாய், போ வெளியே என்று கூறினார். நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியாதுன்னு சொன்னேன் இல்லை, இப்போ மட்டும் நான் இல்லாமல் எப்படி உன்னால் வாழ முடியும் என்று கெஞ்சினான். சொன்னேன், அன்னைக்கு காதல் மயக்கத்தில் சொன்னேன். இப்போ நான் என்னை மாற்றி கொண்டு விட்டேன், நீ போ வெளியிலே என்றாள். என்னை தவிர நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கொள்ள கூடாது, அப்படி பண்ணின அவனை கொன்று போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் என்று கூறினான். நான் வினோத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன்னால் முடிந்ததை பாரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பார்க்குறேன் நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கொள்கிறாய் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான் சந்தோஷ். 1 மாதம் கழித்து ஆகாஷ், ஜான்சி, தாரா, வினோத் திருமணம் பேசி முடிக்கப்பட்டது. ஆகாஷ் சந்தோஷுக்கு தகவல் சொன்னான். 2 நாள் முன்னாடியே வர சொல்லியிருந்தான்.
சந்தோஷ் பயங்கரமான கோபத்தை கிளம்பினான். நான் எவ்வளவு சொல்லியும் நீ அவனை கல்யாணம் பண்ணி கொள்ளப் போகிறாயா? அவன் இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும். இதோ வாரேன் தாரா என்று தன் காரை வேகமாக ஓட்டி கொண்டு பறந்தான் சந்தோஷ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன் வாழ்க்கையை மாறப்போவதை உணராமல் கோபமாக கார் ஓட்டியவன் எதிரே வந்த லாரியை கவனிக்க மறந்து போனான். காரின் வேகத்தை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் லாரியின் மீது கார் மோதியது. சந்தோஷுக்கு பயங்கரமான அடி. உயிர் பிழைப்பதே அரிது என்ற நிலையில் சந்தோஷ் கிடந்தான். கூட்டம் கூடியதை தவிர யாரும் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டி செல்லவும் இல்லை, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சொல்லவும் இல்லை. சந்தோஷ் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்க் கொண்டிருந்தது. அந்த வழியாக வந்த அபி கூட்டத்தை கண்டு ஓடி வந்து பார்த்தாள். உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாமல் இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானா என்று கூறினாள். அனைவரும் அவளை தொட வேண்டாம், இது நமக்கு தேவையில்லாத வேலை, போலீஸ் கிளீஸ்னு அலையணும் என்றார்கள். அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவனை தூக்கி தன் மடியில் போட்டு தண்ணீர் தெளித்தாள். எந்த அசைவும் இன்றி கிடந்தான். உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அட்ரஸ் சொல்லி வரச் சொன்னாள். சந்தோஷ் சிறிது கண் விழித்தான். தன் அருகில் இருக்கும் பெண்ணின் முகம் மங்கலாக தெரிந்தது. திரும்பவும் மயங்கிவிட்டான் சந்தோஷ். ஆம்புலன்ஸ் வந்ததும் அவனை ஏற்றிவிட்டு தனக்கு வேலை நேரம் ஆவதால் அப்படியே கிளம்பிவிட்டாள். சந்தோஷை ஏற்றும்போது அவள் கையில் இருந்த வளையல் அவனோடு சேர்ந்து போய்விட்டது. சந்தோஷின் அப்பா வைத்திருக்கும் 4-5 கம்பெனி ஒன்றில் தன் அபி வேலை செய்கிறாள். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சந்தோஷ் ஒரு நாள் முழுவதும் எந்த சுயநினைவும் இல்லாமல் இருந்தான். ஆனால் அவன் உயிரை டாக்டர்கள் போராடி காப்பாற்றியிருந்தனர். பிறகு அவனின் உடைமைகளை செக் பண்ணிய போது போன் கிடைத்தது. அதில் லாஸ்ட் காலுக்கு ஃபோன் செய்து தகவல் சொன்னார்கள். அது யாரும் இல்லை, சந்தோஷின் BA அருண் தான். வேகமாக ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தான். இந்த தகவலை சந்தோஷ் பெற்றோருக்கு தெரியப்படுத்தினான் அருண். அவர்கள் எங்களுக்கு முக்கியமான வேலை இருப்பதால் எங்களால் வர முடியாது, நீனே அவனை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்தில் போலீஸ் ஹாஸ்பிட்டல் வந்தார்கள். சந்தோஷ் யார் என்று கேட்டு விசாரித்து அவனுடைய ஃபோன் ட்ராக் பண்ணி சந்தோஷை தேடி வந்துவிட்டார்கள். மிஸ்டர் சந்தோஷ், தாராவை எங்கே கடத்தி வச்சிருக்கீங்க என்று கேட்டார் அந்த போலீஸ். சார், நான் ஆக்சிடெண்ட் ஆகி 2 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் என்று கூறினான். நீங்கள் நம்பவில்லை என்றால் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றான். அங்கு நின்ற போலீஸுக்கும் வினோத்துக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. அப்புறம் யார் இந்த வேலையை பார்த்து இருப்பார்கள் என்று வினோத் போலீஸுக்கிட்ட, சார், எனக்கு இவன் மேல்தான் சந்தேகம், இவன் தான் என்னை மிரட்டி விட்டு வந்தான், எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காது என்று மிரட்டினான் என்று சொல்லவும், சந்தோஷ், சார், இவன் சொல்கிறது எல்லாம் உண்மைதான், ஆனால் நான் வரும் வழியில் தான் ஆக்சிடெண்ட் நடந்து விட்டது, அதுக்கு அப்புறம் நான் கண் விழித்ததே இந்த ஹாஸ்பிட்டலில் தான் என்றான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.